ஹலோ எவ்ரிவான். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் இது வரைக்கும் டெஸ்ட்டு 16 வரைக்கும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 17க்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு இப்போ பார்க்கலாம். டெஸ்ட்டு 17ஓட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான். ஆனால் இந்த டாபிக் கீழே பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். லைக் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாம். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் டு நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் கெமிக்கல் சிஸ்டம்ஸ் with particular reference to heterocyclic compounds containing up to 3 rings. அதாவது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோட நாமன்க்ளேச்சர் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹெட்ரோசைக்ளிக் ஆட்டம்ஸ் அப்படின்னா ஒரு சிலது சொல்லுவாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் இது மூணு தான் காமனாக ஹெட்டிரோ ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில ஆட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. புரோமின், அயோடின், குளோரின் இதெல்லாமும் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் ரொம்ப காமனானது பார்த்திங்கன்னா இந்த OSN இந்த மூணு தான் ரொம்ப காமன். ஸோ ஓவரால் நம்ம இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த காம்பவுண்ட்ஸ் தான். இப்போது இந்த நாமன்க்ளேச்சரில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக இந்த நாமன்க்ளேச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் 3 வகையான நாமன்க்ளேச்சர் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் நேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை காமன் நாமன்க்ளேச்சர்னு ஒன்று இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு நாமன்க்ளேச்சர் இருக்குது, ஹான்ஸ் விட்மேன் நாமன்க்ளேச்சர் அப்படின்ட்டு. இதில் தான் நிறைய ரூல்ஸ் அப்படிலாம் வரும். ஸோ அதை பற்றி மெயினாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3ஆவது ஒரு டைப் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் நாமன்க்ளேச்சர்னு ஒன்று இருக்குது. பட் அது நம்ம அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை. அதில் கண்டென்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹான்ஸ் விட்மேன் நாமன்க்ளேச்சர் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நாமன்க்ளேச்சர் ஃபஸ்ட்டு எப்போ உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா 1887, 1888 அந்த டைமில் இந்த ஹான்ஸுங்கிறது ஒருத்தர், விட்மேனுங்கிறது இன்னொருத்தங்க. இவங்க 2 பேருமே வந்து ஜெர்மன் கெமிஸ்ட்டு. இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாமன்க்ளேச்சரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் நேமிங். அதாவது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இப்படிலாம் வந்து பெயர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் வந்து இவங்க வெளியிட்டிருப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து ஹெட்டிரோ ஆட்டம். அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிரோ ஆட்டம் என்ன, அது வந்து ஓவா, எஸ்ஸா, என்னா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று ரிங் சைஸ். ரிங் சைஸ் அப்படின்னா அது வந்து 3 மெம்பர்டா, இல்லை 4 மெம்பர்டா, 5 மெம்பர்ட், 6, 7, 8, 9 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை தான் வந்து ரிங் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 3 மெம்பர்ட் இருந்தால் இப்படி ஒரு பேர் இருக்கணும், 4 மெம்பர்ட் இருந்தால் இந்த பேர் இருக்கும், 5 மெம்பர்ட் இருந்தால் இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரிங் சைஸை பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் நேச்சர் ஆஃப் ரிங் அப்படின்னா அந்த ரிங் வந்து அன்சேச்சுரேட்டட் ரிங்கா இல்லை சேச்சுரேட்டட் ரிங்கா இதை பொறுத்தும் அதோட பெயர்கள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்டு வந்து 3 மெம்பர்டில் ஸ்டார்ட் ஆகி 10 மெம்பர்டு ரிங் வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிரோ ஆட்டம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் OSN இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஸ்பா குரூப்பும் வந்து இதில் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ரிங் சைஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போது 3 மெம்பர்டாக இருந்துச்சுன்னா அதில் காமனான சஃபிக்ஸ் வந்து IR அப்படிங்கிற சஃபிக்ஸ் வந்து பார்க்க முடியும். இதே 4 மெம்பர் இருந்துச்சு அப்படின்னா ETங்கிற சஃபிக்ஸ் பார்க்க முடியும். 5 மெம்பர்டாக இருந்துச்சுன்னா OL, 6 மெம்பர்டாக இருந்துச்சுன்னா IN, 7 இருந்துச்சுன்னா EP, 8 இருந்தால் OC, 9 இருந்தால் ON, 10 இருந்தால் EC. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேமில் வந்து இடைப்பகுதியில் பார்க்க முடியும். இந்த IR, ET, OL இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரிங் சைஸ். இன்கேஸ் இப்போ அந்த மாலிகுல் வந்து ஒரு 6 மெம்பர்ட் ரிங் அப்படின்னா அங்கே வந்து IN அப்படிங்கிற ஒரு இடைப்பகுதியை வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ரோ ஆட்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ப்ரீஃபிக்ஸாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O குரூப் இருக்குது அப்படின்னா ஆக்ஸா அப்படின்னு வரும், N இருக்குது அப்படின்னா அசான்னு வரும், S இருக்குது அப்படின்னா தயான்னு வரும். இது வந்து ப்ரீஃபிக்ஸ். இதுக்கப்புறம் ரிங் சைஸை பொறுத்து இன்கேஸ் அது வந்து ஒரு 4 மெம்பர் அப்படின்னா ET வரும், இன்கேஸ் அது 6 மெம்பர் அப்படின்னா IN வரும். இந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதை பற்றி தான் நீங்கள் மெயினாக படிக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற புக்கோ இல்லை புக்கு இல்லைனா கூட நிறைய PPT வந்து நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த PPTலாம் பார்த்திங்கனாலும் நல்லா தாராளமாக அதுவே போதுங்கிற அளவுக்கு இந்த நாமன்க்ளேச்சரை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து ரிங்கோட நேச்சர், அது சேச்சுரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது அது 3 மெம்பரோட ஒரு சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னா அங்கே சஃபிக்ஸ் வந்து ANEன்னு முடியும்.
இல்லை 3 மெம்பரோட அன்சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னா ஐஎன்இன்னு முடியும். இன்கேஸ் அது வந்து ஒரு 5 மெம்பர்டு அப்படின்னா 5 மெம்பருக்கு என்ன வரும், ஸ்டெம் வந்து ஓஎல் வரும். அப்போ சேச்சுரேட்டடாக இருந்தால் ஏஎன்இ, அன்சேச்சுரேட்டடாக இருந்தால் இ வரும். இதே 7 மெம்பர்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா ஏஎன்இ, அன்சேச்சுரேட்டட் இருந்துச்சுன்னா ஐஎன்இ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் மாறும். பட் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் குரூப்லேயே நைட்ரஜன் இருந்தால் ஒரு மாதிரியும் நைட்ரஜன் இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். நைட்ரஜன் இல்லை அப்படின்னா நார்மலான சேச்சுரேட்டட் நேமை வந்து ஃபாலோ பண்ணணும். நைட்ரஜன் இருந்து சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நாமன்க்ளேச்சர், அதாவது இந்த ஹான்ஸ் விட்மன் நாமன்க்ளேச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெட்டிரோ ஆட்டம் இருந்தால் என்ன பேர் வரும், அதுக்கப்புறம் ரிங் சைஸ் வந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி இருந்தால் அது இடைப்பகுதி ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் என்ன வரும், இதுக்கப்புறம் ரிங்கோட நேச்சர் சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா இல்லை சேச்சுரேட்டட் வித் நைட்ரஜனா, இதை பொறுத்து அதோட சஃபிக்ஸ் வந்து மாறும். ஸோ இப்படி தான் வந்து நேமிங் பண்ணணும்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இதில் தான் நிறைய ரூல்ஸ் எல்லாம் வரும். அந்த ரூல்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் காமன் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காமன் நாமன்க்ளேச்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான் சிஸ்டமிக் நேம்னு சொல்லுவாங்க, இல்லை காமன் நேம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்ரோ ஆட்டம்ஸ்க்கு வந்து இந்த காமன் நேம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூரன், தயோஃபின், பைரோல், பிரிடின், இதெல்லாம் வந்து காமன் நேம்ஸு. இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர் வந்து மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எத்தனை மெம்பர்டு, அண்ட் அதில் நைட்ரஜன் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, சல்ஃபர் இருக்கா, இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபியூரன், தயோஃபின், பைரோல், பிரிடின், பிரிமிடின், பிரிடசின், இண்டோல், குயினோலின், ஐசோகுயினோலின், குமாரின், நெக்ஸ்ட்டு 2 ரிங் 3 ரிங் அப்படி போனோம் அப்படின்னா நாப்தலின், நாப்தசின், அசிரிடின், ஃபீனாந்த்ரின், இதெல்லாம் ரொம்ப காமனாக அதிகமாக கேட்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் அது ஃபஸ்ட்டு 3 மெம்பரா 4 மெம்பரா 5 மெம்பரா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார நைட்ரஜன் ஒன்றே ஒன்று இருக்கா, இல்லை 2 நைட்ரஜன் இருக்கா, இல்லை ஆக்சிஜன் இருக்கா, சல்ஃபர் குரூப் இருக்கா, இல்லை நைட்ரஜனும் சல்ஃபரும் சேர்ந்து இருக்கா, இல்லை நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கா, இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாத்தையும் நல்லா மார்க் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நாமன்க்ளேச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்டுனா இதில் இந்த குரூப்பு இங்கே இருக்குங்கிறது நல்லா தெரியணும். இப்போ குயினோலின் அப்படின்னா அதில் வந்து 2 6 மெம்பர் ரிங் இருக்குது, அதில் ஒரு இடத்துல நைட்ரஜன் இருக்கும். இதே ஐசோகுயினோலின் எடுத்திங்கன்னா அந்த நைட்ரஜனோட பொசிஷன் மட்டும் ஒரு இடம் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசங்களையும் நோட் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ நான் என்னென்ன காம்பவுண்ட்லாம் சொன்னனோ இதெல்லாம் வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் கூட இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இமிடசோல், பைரசோல், பைப்ரசின், தென் பிரிடசின், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் இருக்குது இந்த ஹெட்ரோசைக்ளிக்கில் பார்த்திங்கன்னா. ஸோ ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாமன்க்ளேச்சர்னு இவங்க ஜென்ரலாக கொடுத்ததுனால எந்த சைட்லேருந்து வேணாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மெம்பர் ரிங்கை கொடுத்து கேட்கலாம், இல்லை 3 மெம்பர் ரிங்கை கொடுத்து கேட்கலாம், இல்லை ஒரு 7 மெம்பர் ரிங்கை கொடுத்து கேட்கலாம், இல்லை ஃபியூஸ்டு ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஃபியூஸ்டு அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ரிங் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறது, அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அன்சேச்சுரேட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பேர் வரும், அப்புறம் சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன், சைக்ளோபியூட்டேன், இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காமன் நேமு. அப்புறம் இன்னொரு டைப் நம்ம இன்னும் சொல்லலை, ரீப்ளேஸ்மெண்ட் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நாமன்க்ளேச்சரில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து கார்போசைக்ளிக் நேமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் நேமிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் காமன் நேமிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் ஹான்ஸ் விட்மன் நாமன்க்ளேச்சர் அது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வித்தியாசங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நாமன்க்ளேச்சர்னால் ப்ரைமரியாக வந்து ஃபஸ்ட்டு ஹெட்ரோ ஆட்டம்ங்கிறது எல்லாருக்குமே காமன். ஸோ ஹெட்ரோ ஆட்டமை வந்து டினோட் பண்ணுற மாதிரி ஒரு பெயர் இருக்கும், அசா, ஆக்ஸா, தயா, அந்த மாதிரி. அப்புறம் கார்போசைக்கிள் நேம்னு சொல்லுவாங்க. அந்த கார்போசைக்கிளோட நேம் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நாமன்க்ளேச்சரில் பார்க்க முடியும். அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த டாபிக் வந்து நீங்கள் ஒரே டைமில் ஒரு டைம் படித்தாலே புரியும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுடைய எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை பார்த்தா மட்டும்தான்
உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆனால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இதை ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிறது நல்லது. மார்னிங் ஒரு டைம், ஆஃப்டர்நூன் ஒரு டைம், அப்புறம் ஈவினிங் ஒரு டைம், அப்படி நிறைய வாட்டி பார்க்கும்போது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் இந்த கெமிஸ்ட்ரியிலே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு சின்ன டாப்பிக்குள்ளார அடங்கிடும். சின்ன டாபிக் மீன்ஸ் அது ஜஸ்ட் ஒரு 2 லைன் தான் வரும், இன்ட்ரொடக்ஷன் டு நாமன்க்ளேச்சர் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நல்லா படிச்சிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வந்துடும். அதனால் எல்லோரும் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்குற டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்து இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு தான் நிறைய கொஷின் வரும். அதனால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இன்னும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தனியாக ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.